இந்தியா சீனா இடையே நீண்ட காலமா எல்லை பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த நிலையில தான் 6 வருஷமா மூடப்பட்டிருந்த நாத்துலா கணவாய் இப்ப திறக்கப்பட்டு இந்தியா சீனா இடையே எல்லை தாண்டிய வர்த்தகம் மீண்டும் தொடங்க போகுது. சரி, நாத்துலா கணவாயோட சிறப்பு அம்சம் என்னன்னு இப்ப பார்க்கலாமா? 2020 கிழக்கு லடாக்கோட கல்வான் பள்ளத்தாக்குல சீன ராணுவத்தினர் அத்துமீறி உள்ளே நுழைய முயன்றாங்க. இதுல இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கு இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இரு தரப்பிலுமே உயிர் சேதம் ஏற்பட்டு இருதரப்பு உறவுகள்லயும் விரிசல் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில பிரதமர் மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக 2025 ஆகஸ்ட் 31 அவர் சீனாக்கு போய் அந்த நாட்டோட அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசினாரு. இதன் விளைவா இருதரப்பு உறவுலையும் இணக்கம் ஏற்பட்டு எல்லையில நிறுத்தப்பட்ட இருதரப்பு வீரர்களும் திரும்ப பெறப்பட்டனர். அதே மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்ட கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் சிக்கிம்ல 6 வருஷமா மூடப்பட்டிருந்த நாத்துலா கணவாய் ஆகஸ்ட் 1 மீண்டும் திறக்கப்பட இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 4310 மீட்டர் உயரத்துல, அதாவது 14140 அடி உயரத்துல இருக்கிற நாத்துலா கணவாய் இந்தியாவோட சிக்கிம் மாநிலத்தையும் சீனாவோட திபெத் பகுதியை இணைக்கிற ஒரு முக்கிய இமயமலை பாதை மற்றும் பழைய பட்டுப்பாதைன்னு சொல்லப்படும் சில்க் ரூட்டும் கூட. இது மூலமா இந்தியா சீனா இடையே எல்லை தாண்டிய வர்த்தகம் நடக்க இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட 1962 இந்தியா சைனா வார் நடந்தப்போ இந்த நாத்துலா கணவாய் மூடப்பட்டு 2006 மீண்டும் திறக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கல்வான் பள்ளத்தாக்கு மோதலப்போ 2020 மூடப்பட்டு இப்போ மீண்டும் திறக்கப்பட இருக்கு. இதற்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று வர நிலையில எல்லை பகுதி பொருளாதாரம் மீண்டும் புத்துயிர் பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில வர்த்தகர்களும் உள்ளூர் வணிகர்களும் இருக்காங்க. அதே மாதிரி நாத்துலாவுக்கு இந்தியர்கள் போறதுக்கு சுற்றுலா அனுமதி சீட்டு வாங்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாம தனிநபர்கள் நேரடியாவோ இல்ல ஆன்லைன் மூலமாவோ விண்ணப்பிக்க முடியாது. மாறாக சிக்கிம் சுற்றுலாத்துறையால அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் சுற்றுலா முகவர்கள் மூலமா மட்டும்தான் இந்த அனுமதியை பெற முடியுமா. ஏப்ரல் டு ஜூன் மற்றும் அக்டோபர் டு நவம்பர் மாதங்கள்ல தான் நாத்துலா கணவாய்க்கு செல்லலாம்னோ புதன் முதல் ஞாயிறு வரைன்னு வாரத்துல 5 நாள் மட்டும்தான் சுற்றுலா பயணிகளுக்கு திறந்திருக்குமா. மிக முக்கியமா வெளிநாட்டினருக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லப்படுது.